சென்னை வேளச்சேரி டான்சி நகரில் மகளிர் தினத்தை முன்னிட்டு எவர்குவிஸ்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் கேர்ள் சக்தி சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். உலகமெங்கிலும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள், பணியிடங்களில் பல நிகழ்ச்சிகள் நடத்தி பெண்களின் போற்றுகிறது. பெண்களுக்கான உரிமைகள், பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவம் மற்றும் அதிகாரமளித்தல் கிடைத்திட சமூகத்தில் தேவையான மாற்றங்கள் செய்ய வேண்டிய விழிப்புணர்வை சர்வதேச மகளிர் தினம் வலியுறுத்துகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை வேளச்சேரி டான்சி நகரில் எவர்குவிஸ்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் கேர்ள் சக்தி இணைந்து மகளிர் தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பெண்களின் உடல் நலம், மனநலம் குறித்த கருத்தரங்கமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட முன்னாள் பாஜக தலைவர் சாய் சத்யன், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீரா பாபு, காயத்ரி ஸ்ரீனிவாஸ், சாய்ராம் லக்ஷ்மி, ஹேமா முரளிதரன் மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். Save your money. அப்படிங்கிற விஷயம் யாராவது நமக்கு எஜுகேட் பண்றாங்களா? No one is educated. பொலிட்டிஷியனா இருக்கணும்னாலும் அவங்க விமன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்களோட முன்னாள் மாவட்ட Exceptional project. Parents take pride when sending their children to her classes, trusting in her quality of education she provides. Having guided multiple generations of students. Happy Women's Day. So எல்லா சொல்லுவாங்க பேக் போன் இருக்குது ஜென்சி. ஆனால் என்னோட 2 பசங்க தான் என்னோட பேக் போன். இதுக்கு நான் இந்த அளவுக்கு நான் ஓடுறதுக்கும் என் பசங்க மட்டும்தான் அதுக்கு காரணம். நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் இந்த மேடையில. இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த மீரா நமக்கு ரொம்ப நன்றி. ஸோ சிங்கிள் மக்கா இருக்கணும், நம்ம ஃபீல் பண்ணாம யாரும் டிபெண்ட் பண்ணாம ஓடும்போது நல்லா ஓடலாம். எப்பயாவது யாரும் நம்ம டிபெண்ட் பண்ணும்போது கீழே விழுந்துருவோம். இது என்னோட அனுபவம். ஸோ நம்ம டிபெண்ட் பண்ணாம ஓடுறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான். தேங்க்யூ. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இது சொன்னோனே தெரியும், இந்த விழா மகளிர் தின சிறப்பு விழாவாக கொண்டாடுறோம். இந்த மெயினா நாங்க இந்த விழா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சது என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு நிறைய இங்க வேளச்சேரியில இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் நிறைய வரணும். அதுவும் இல்லாம நாங்க நிறைய மகளிரை கௌரவிச்சிருக்கோம். ஸோ அப்படி கௌரவம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கௌரவிக்கலாம், மேடை ஏறாம ஆனா நிறைய சாதனை புரிந்த பெண்களை கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில நாங்க இன்னைக்கு கூப்பிட்டு கௌரவிச்சிருக்கோம். சரி, கௌரவிச்சா மட்டும் போதுமா? ஏதாவது ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வரும்போது சைல்டு அபியூஸ் அண்ட் விமன் சேஃப்டி அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்பவே பதறக்கூடிய ஒரு விஷயம், பேசும்போதே எமோஷனல் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. அவங்களுக்கு அந்த சைல்டு அபியூஸ் அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். அதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு இங்க ஜெயந்தி ஐயங்கார் அப்படின்றவங்க பேசினாங்க. நாங்கெல்லாம் அவங்க பேசும்போது அழுதுகிட்டே தான் கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு வன்கொடுமைகள். அவங்க என்ன பேசினாங்கன்னா, அந்த குழந்தை எந்த அளவுக்கு அந்த வன்கொடுமையை தாங்கிட்டு இருக்கு, அது எப்படி ரியாக்ட் பண்ணும், லீகலா எப்படி அணுகலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க பேசினாங்க. அடுத்தது ஒரு சரி பேசினா மட்டும் போதுமா, மகளிருக்குள்ள ஒரு கருத்து உரையாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனல் ஆஃப் டீம் ஒருத்தங்க எஜுகேஷனை பத்தி, ஒருத்தங்க ஹெல்த் பத்தி, விமன் எப்படி இந்த நாட்டுல முன்னேறணும், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மகளிர் எப்படி முன்னேற முடியும். நம்ம மோடிஜி 33% விமனுக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் விமனுக்கு அந்த மரியாதையும் அந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க விவாதிச்சாங்க. கடைசியில உமன் எம்பவர்மெண்ட் நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணாங்க. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த மகளிர் தினத்துல கொண்டாடினோம். உலக மகளிர் தினம் நிகழ்ச்சி வேளச்சேரியில் நம்மளுடைய மகளிர் சார்பாக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. இதில் சமூகத்தில் பேக்ரவுண்டில் இருந்து வேலை செஞ்சு குடும்பத்தையும் சரி அவங்களுடைய சமூகத்தையும் பார்க்குற மக்களுக்கு இன்னைக்கு
இங்கே மகளிர் சார்பாக வந்து ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தது நல்ல விஷயம். இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து வருங்காலத்தில் சிறப்பாக செயல்பட்டு இன்னும் மகளிரை வந்து ஊக்கப்படுத்தணும். அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்போவுமே மகளிர் சென்ட்ரிக்காகவே இருக்கும். அது வந்து மகளிரை மேம்படுத்தினாதான் நம்முடைய சமூகம் பொருளாதாரமும் சமூகம் வளரும்ன்றதை உணர்ந்து அதோடைய ஒரு தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி வந்து வருங்காலத்தில் சிறப்பாக செயல்படுத்தணும். நன்றி, வணக்கம்.